ஞானியாக மாறிடுவாங்க. நீயா எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கோவில் கட்டியிருப்பாங்க. கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வார்கள். நிறைய உணவு தானம் செய்வார்கள். திருவண்ணாமலை கிரிவலமாக போவாங்க. கோவில் கோவிலாக போவாங்க. கேது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னா பட்டையாக போட்டு சுற்றுவாங்க. கழுத்தில் உத்திராட்ச கொட்டை போடுவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் சனி திசையில் பார்த்த ஆளா அப்படின்ற மாதிரி புதன் திசையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி திசையில் முழிச்ச அமையராக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். இல்லறத்தின் மீது ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். அதே சமயம் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அவர்களிடம். எத்தனை வயதானவன் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது 60 வயது ஆனால் கூட அந்த வயதில் வந்து நான் ஒரு ஞான மார்க்கத்தில் பயணப்படணும். நான் ஒரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். ஏன்னா புதன், சனி, குரு இவங்கெல்லாம் இவங்க கொடுத்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. ஆனால் தாண்டி கேதுகிட்ட போகும்போது அடுத்து எனக்கு நல்ல ஒருபடியான உனக்கு வாழ்க்கை முடிவு இருந்தால் போதுன்ற மாதிரியான ஒரு தேடலுடைய அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது இருக்கும். கொஞ்சம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஒரு புள்ளி வைக்கிறேனே தவிர மற்ற எல்லாமே கொடுத்துட்றான் கடவுள். இந்தா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.